السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலும் மாலையிலும் 8 விஷயங்களை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அந்த 8 விடயங்களை விட்டும் நாம் அனைவரும் பாதுகாப்பு தேடுவது எம் வாழ்க்கை சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் அமைவதற்கு காரணமாக அமைகின்றது. முதலாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடும் 2 விடயங்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன். யா அல்லாஹ், 2 கவலைகளை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன். முதலாவது கவலை ஹம் என்ற கவலை. ஹம் என்ற கவலை என்றால் எதிர்காலத்திலே இப்படியெல்லாம் எதிர்பார்க்கின்றேன், இப்படி நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன், அது தப்பி போய்விடுமோ என்ற கவலை. எனக்கு இப்படி நடக்க வேண்டும், எனக்கு இப்படி வியாபாரம் நடக்க வேண்டும், எனது பிள்ளைகள் இப்படியெல்லாம் வர வேண்டும், இப்படிப்பட்ட கவலையை விட்டும் யா அல்லாஹ் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். 2வது கவலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடியது ஹஸன். ஹஸன் என்றால் வாழ்க்கையிலே நாம் நினைத்தது நடக்கவில்லை, இப்படியெல்லாம் நடந்து விட்டது. கண்ணியமானவர்களே, அதை நினைத்து வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனைகள், கஷ்டங்கள், சகிக்க முடியாத பிரச்சனைகள், பிரிவுகள், இப்படியான விடயங்கள் மூலமாக ஏற்பட்ட கவலைகள், இதை ஒரு மனிதனுக்கு தாங்க முடியாமல் போய்விட்டால் கடைசியில் அந்த மனிதன் கடைசியாக தற்கொலை என்ற நிலைமைக்கு கூட போய் சேர்ந்து விடுவான். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 கவலைகளை விட்டும், எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து ஏற்படக்கூடிய கவலை, சென்ற காலத்திலே நடந்த நிகழ்வுகளை நினைத்து ஏற்படக்கூடிய கவலை, 2 கவலைகளை விட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இதை விட்டு நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன். 2வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடக்கூடிய விடயம் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல். யா அல்லாஹ், இயலாமையை விட்டும் சோம்பேறித்தன்மையை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றேன். இயலாமை என்றால் ஒரு மனிதனுக்கு உடம்பில் எதையும் செய்ய முடியாத நிலைமை உண்டாகுவது. அவருக்கு இதை செய்ய முடியாது, அதற்குரிய திறமையை, அதற்குரிய சக்தியை அல்லாஹ் உடம்பிலே கொடுக்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்கக்கூடியவர்களாக இருக்கின்றார். கண்ணியமானவர்களே, இயலாமை என்பது 2 முறைகளிலே இருக்கின்றது. ஒன்று, உடம்பினால் இயலாமல் போவது. உடம்பில் அல்லாஹ் அதற்குரிய சக்தியை தரவில்லை. என்ன ஒன்று இருக்கின்றது, உடம்பில் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான், மனிதன் உள்ளத்தினால் எனக்கு முடியாது என்று நினைப்பது, எனக்கு இயலாது என்று நினைப்பது, என்னால் சம்பாதிக்க முடியாது என்று நினைப்பது. இந்த இயலாமையை விட்டும் நாம் அனைவரும் பாதுகாப்பு தேட வேண்டும். சில சந்தர்ப்பங்களிலே அல்லாஹ் பெரும் திறமையை தந்திருப்பான், நல்ல ஆற்றலை வைத்திருப்பான், ஆனால் மனதினால் நினைப்போம், என்னால் முடியாது என்று நினைப்போம். இதை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். எப்பொழுதும் உள்ளத்துடைய கான்ஃபிடென்ட் என்பது, உறுதி என்பது இருக்க வேண்டும். 2வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4வது பாதுகாப்பு தேடக்கூடிய விஷயம் வல் கஸல், லேசினஸ், சோம்பேறித்தன்மை. சோம்பேறித்தன்மை என்றால் உடம்பில் நல்ல ஸ்கில்ஸ், திறமைகள் இருக்கின்றது, ஆற்றல் இருக்கின்றது, அல்லாஹ் டேலண்டை தந்திருக்கின்றான், நல்ல ஆரோக்கியத்தை தந்திருக்கின்றான், இப்படி தந்தும் உழைக்காமல் இருப்பது, முயற்சி செய்யாமல் இருப்பது, சோம்பேறியாக இருப்பது, ஒரே இடத்திலே அப்படியே தூங்கிக் கொண்டே இருப்பது, இப்படிப்பட்ட சோம்பேறித்தன்மையை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4வது பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார். அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5வது பாதுகாப்பு தேடிய விடயம் வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புஹ்ல். யா அல்லாஹ், கோழைத்தன்மையை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றேன். கோழைத்தன்மை என்றால் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் உடம்பினால் செய்வதற்கென்று சில கடமைகளை வைத்திருக்கின்றார். கண்ணியமானவர்களே, அந்த கடமையை செய்வதற்கு மிக பெரும் தடையாக இருப்பது கோழைத்தன்மை. ஒருவர் கோழையாக இருப்பது, ஒரு சந்தர்ப்பத்திலே அநியாயம் செய்யப்பட்டவருக்கு உதவி செய்ய வேண்டும், அந்த அநியாயத்தை தட்டி கேட்க வேண்டும், அந்த அநியாயத்தை தட்டி கேட்காமல் இருப்பது கோழைத்தன்மை. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நாம் தொழ வேண்டும், நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும், நல்ல விடயங்களிலே முன்னேறி கொண்டு செல்ல வேண்டும். அந்த சந்தர்ப்பத்திலே உடம்பில் இருக்கக்கூடிய ஆற்றலை பாவிக்காமல் இருப்பது, இவைகள் அனைத்தும் இந்த கோழைத்தன்மையிலே உண்டாகக்கூடியது. இந்த கோழைத்தன்மையை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடியது. அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடிய விடயம் கஞ்சத்தன்மை. கஞ்சனாக ஒரு மனிதன் இருக்கக்கூடாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பணத்தை தந்திருந்தால் அதிலே நாம் கஞ்சத்தனம் காட்டும் பொழுது அது மனிதர்கள் நலவென்று நினைக்கின்றார்கள், அது மிக பெரும் ஆபத்து என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றார். ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையிலே வீர மரணம், ஷஹாதத்தை அடைகின்றார். ஒருவர் சொன்னார், இவர் ஒரு ஷஹீத் என்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
அவர் 2 விஷயங்களை செய்திருக்கலாம். நீங்கள் எப்படி சொர்க்கத்துக்கு சொந்தமானவர் என்று சொல்ல முடியும்? அவர் தேவையில்லாததை செய்திருப்பார், அல்லது செலவழிக்க வேண்டிய இடத்திலே செலவழிக்காமல் கஞ்சத்தனம் காட்டியிருப்பார், கொடுக்காமல் இருந்திருப்பார். இதை வைத்து இவர் இந்த அந்தஸ்தை அவர் அடைய முடியாமல் போகும். கஞ்சத்தன்மையை விட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ் எமக்கு தந்திருந்தால் கொடுக்க வேண்டும், எமக்கு தரவில்லையா கொடுப்பவர்களை கொடுப்பதற்கு தூண்ட வேண்டும். கொடுப்பவர்களை கொடுப்பதற்கு தூண்டுவதும் சதகா. கண்ணியமானவர்களே, இது கொடுக்காமல் இருப்பது, கொடுப்பவர்களை கொடுப்பதற்கு தூண்டாமல் இருப்பது ஒரு குற்றமாக மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த கோழை தன்மை, கஞ்சத்தன்மையை விட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடுகின்றார்கள். கடைசியாக பாதுகாப்பு தேடி 2 விடயம், அஊது பிக மின் கலபத்தி தைனி வ கஹ்ரி ரிஜால். கடன் மிகைப்பதை விட்டும், கடன் தலைக்கு மேலால் செல்வதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். கடன் பெற்றவர்கள் எனக்கு பின்னால் சுத்தி கொண்டு எனக்கு கடனை கொடுக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படுவதை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றேன். கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடுவார்கள். வகாஹ்தி ரிஜால், மனிதர்களின் ஆதிக்கம். மனிதர்களின் ஆதிக்கம், மனிதர்கள் என் மீது ஆதிக்கம் செலுத்துவதை விட்டும், அநியாயக்காரர்கள் அவர்களின் ஆட்சியை விட்டும், அநியாயக்காரர்கள் என் மீது ஆதிக்கம் செலுத்துவதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 8 விஷயத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுவார். இதை பாடமாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். ஒரு மாதம் ஒரு துவா நாம் படிப்போம். அந்த துவாவை காலையிலும் மாலையிலும் ஓதிக்கொண்டால் நிச்சயம் நல்லது நடக்கும். கண்ணியமானவர்களே, இந்த துவாவை ஒரு தடவை ஓதிக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸ்ல் வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்ல் வ அஊது பிக மின் கலபத்தி தைனி வ கஹ்ரி ரிஜால். அல்லாஹ் அனைவருக்கும் ரஹ்மத்தை செய்வானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹி வபிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க